நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து டீட்டெயிலா வந்து வீடியோஸ் வந்து நம்ம குடுத்துட்ருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் 2 டிபார்ட்மெண்ட் பத்தி டீட்டெயிலா வீடியோஸ் வந்து நம்ம குடுத்துட்டோம். இன்னைக்கு வந்து விஏஓ பத்தி வந்து நம்ம ஃபுல்லா வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம குரூப் 4 கவுன்சிலிங் நீங்க போனீங்கன்னா, டாப் லெவல்ல சூஸ் பண்ற டிபார்ட்மெண்ட்ல விஏஓ டிபார்ட்மெண்ட்டும் வந்து ஒண்ணு. பார்த்தீங்கன்னா, நமக்கு 2ண்ட் டே அண்ட் 3ர்ட் டே வரைக்கும் அந்த விஏஓ போஸ்ட் வந்து இருக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் டேல வந்து எதுக்கு காம்படிஷன் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ரெவென்யூக்கு தான் வந்து காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். 2ண்ட் டே, 3ர்ட் டே வரைக்கும் வந்து விஏஓ ஜாப்ஸ் வந்து இருக்கும். அதுக்கு முன்னாடி போகிறவங்க வந்து அந்த ஜாப்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து விஏஓக்கும் அண்ட் ஜேஏஓக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஜேஏஓ ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா, எப்படி சொல்கிறது, உங்களுக்கு மேலே நிறைய மேலதிகாரிகள் வந்து இருப்பாங்க. நீங்கள் கடைசி நிலையில் லாஸ்ட்டாக வந்து நீங்கள் தான் வந்து ஒர்க் பண்ணுவீங்க ஜேஏல. இப்போ விஏஓல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒருத்தர் இருப்பாங்க. சரிங்களா? நீங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கீழ தான் வந்து நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. விஏஓல மட்டும் உங்களுக்கு கீழ வந்து ஒரு 3 பேர் இருப்பாங்க. தலையாரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 3 பேர் இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, கிராம காவலர், கிராம பணியாளர், நீர்ப்பாசன காவலர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த விஏஓ போஸ்ட்டில நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு கீழ வந்து 3 பேர் இருப்பாங்க. நீங்க அவங்கள மேனேஜ் பண்ணிட்டு, உங்களுக்கு இருக்க ஒர்க்ஸ் வந்து நீங்க வந்து நெறைய வந்து செஞ்சுக்கலாம். இத பார்த்தீங்கன்னா, செல்லமா வந்து குட்டி கலெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் சொல்றேன். அதோடைய பணிகள் வந்து அது மாரி. சரிங்களா? நமக்கு தெரிஞ்சது வந்து ஏதோ வந்து இப்போ விஏஓன்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் வந்து சைன் போட்டு குடுப்பாரு. அப்படின்னு தான் வந்து நம்ம நெனச்சிட்டு இருப்போம். ஆனா இத பத்தி நான் சர்ச் பண்றப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய இன்ஃபர்மேஷன் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நெனைக்கிறேன். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து விஏஓடைய பணிகள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, விஏஓட மெயினா வந்து நமக்கு தெரிஞ்சது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் வந்து விஏஓ வந்து குடுப்பாரு. எத்தனை வகையான சர்டிஃபிகேட் குடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 42 வகையான சர்டிஃபிகேட் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அவர் வெரிஃபை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா தான் வந்து மேல் துறைக்கே வந்து போவோம். ஒரு 42 வகையான சர்டிஃபிகேட் குடுக்கிறதுக்கான பவர் வந்து இவர்ட்ட வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிராம கணக்குகளை முழுமையாக பராமரித்தல் வந்து இவருடைய பணிகள் தான். ஒவ்வொரு கிராமத்தில வந்து இப்போ ஒரு கிராமத்தில வந்து எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம ஒரு கிராமத்தில வந்து போஸ்டிங் போட்டாங்கன்னா, இப்போ நம்ம விஏஓ சூஸ் பண்ணால் வந்து அதில் ஒரு ரூல் ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த கிராமத்தில போடுறாங்களோ, நீங்கள் அந்த கிராமத்திலே வந்து ஸ்டே பண்ணணும். அந்த கிராமத்தில இருக்க கணக்குகள்ல வந்து எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக வந்து பராமரிக்கணும். எவ்வளோ தெரு விளக்குகள் இருக்குது, எவ்வளோ சாலைகள் இருக்குது, எவ்வளோ குடிநீர் தொட்டிகள் இருக்குது. அது மாரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த கிராமத்தில இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நம்ம கேதர் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களோட கண்ட்ரோல்ல இருக்க அந்த வில்லேஜ் இருக்கு இல்லையா, அந்த வில்லேஜில் வந்து இந்த நிலவரி வசூலிக்கிறது. இந்த பணிகள்லாம் வந்து நீங்க தான் வந்து செய்வீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உழவர்கள் இருக்காங்க இல்லையா, விவசாயிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஏதாச்சும் ஒரு பட்டா மாறுதல், சிட்டா மாறுதல், எல்லாத்தையும் வந்து நீங்க தான் வந்து முதல்ல வெரிஃபை பண்ணிவிட்டு மேல் அதிகாரிகளுக்கு வந்து பரிந்துரை வந்து வழங்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கிராமப்புற பகுதிகள்ல இருக்க மாணவர்கள்ல வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், பிறப்பிடச் சான்றிதழ், எல்லாத்தையும் வந்து நம்ம தான் வந்து முதல்ல வெரிஃபை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா வந்து நம்ம மேலதிகாரிகளுக்கு வந்து அனுப்பணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பொதுமக்களுக்கு கூட்டுறவு வங்கிகளிடம் இருந்து கடன் பெற வந்து சிட்டா அடங்கல். நீங்க விஏஓ ஆஃபீஸ் போனாலே தெரியும். நம்ம ஏதாச்சும் ஒரு கூட்டுறவு பேங்க்கில் வந்து நம்ம கடன் வாங்கணுன்னா, விஏஓட்ட போயிட்டு நம்ம சிட்டா வச்சு அடங்கல் வந்து வாங்கணும். அந்த மாரி பணிகள் வந்து இவர் தான் வந்து பண்ணி குடுப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரோல்ல இருக்க அந்த வில்லேஜ் இருக்கு இல்லையா, பிறப்பு, இறப்புகள் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முறையாக வந்து நம்ம வந்து பராமரிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இயற்கை பேரிடர் காலங்கள். இயற்கை பேரிடர் காலங்கள்லாம் எப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஏதாச்சும் நம்ம லேண்டில் வந்து பயிர் வந்து போட்டிருக்கோம். இப்போ மழை பெஞ்சிருச்சு, ஃபுல்லா நாசமாயிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, இதுமாரி வந்து கணக்கெடுப்பு எடுத்து வந்து வருவாய்த்துறை அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நம்ம சமர்ப்பிக்கணும். அவங்க வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு வருவாங்க. அந்த வில்லேஜ்க்கு வந்து ஓகே, இந்த லேண்டில் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெரிஃபை பண்ணுறதுக்கு வருவாங்க. அவங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் வந்து நம்ம பண்ணி குடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த விஏஓ மூலமா தான் வந்து நமக்கு வந்து இந்த மானியங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது மாரி வந்து வாங்கி குடுப்பாங்க. அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்தில் நடைபெறும் இந்த கொலை,
குற்றம், அந்த தற்கொலைகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதேமாரி சம்பவம் நடந்துச்சுன்னா, அந்த ஸ்பாட்டுக்கு வந்து நம்ம கம்பல்சரி வந்து போகணும். போயிட்டு அத நம்ம வெரிஃபை பண்ணிவிட்டு, அத வந்து நம்ம காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்து தகவல் வந்து தெரிவிக்கணும். ஸோ காவல்துறை அதிகாரிகள் வந்தாங்கன்னா, ஸோ அவங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பு வந்து நம்ம பண்ணி குடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிராம ஊழியர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? இந்த துப்புரவு பணியாளர் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? இந்த கிராம ஊழியர்களுடைய சம்பள பட்டியல் வந்து நம்ம தான் வந்து தயாரித்து மேலதிகாரிங்களுக்கு வந்து குடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மெயினானது வந்து இந்த முதியோர் ஓய்வு திட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா? முதியோருக்கு தேவையான அந்த ஓய்வு திட்டங்கள் தொடர்பான இப்போ நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற அந்த முதியோர்கள்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கரெக்ட்டா இருக்கா செக் பண்ணிவிட்டு, அத வந்து நம்ம மேலதிகாரிகளுக்கு வந்து சமர்ப்பிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அரசோட பொது சொத்துக்கள்லாம் இருக்கு இல்லையா? அது வந்து யாரும் ஆக்கிரமிப்பு செய்யாத அளவுக்கு வந்து அத வந்து நம்ம கரெக்ட்டா வந்து பராமரிச்சுக்கணும், பாதுகாத்துக்கணும். ஸோ அப்படி ஏதாச்சும் பண்ணாங்கன்னா, நம்ம தான் வந்து முதல்ல வந்து அது ஆக்ஷன் எடுக்கணும். ஆக்ஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மேலதிகாரிட்ட வந்து நம்ம தெரிவிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிராமப்புறத்தில வந்து நெறைய அரசு திட்டங்கள் வந்து செயல்படுத்துவாங்க. அந்த திட்டங்கள்லாம் வந்து கரெக்ட்டா வந்து அந்த மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெரிஃபை பண்ணிவிட்டு, ஸோ நம்ம வந்து மேலதிகாரிகளுக்கு வந்து அதுவும் வந்து நம்ம சமர்ப்பிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த காலரா, பிளேக் போன்ற அந்த கால்நடை நோய்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அத பத்தி நம்ம டீட்டெயிலா வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு, அதையும் வந்து நம்ம மேலதிகாரிகளுக்கு வந்து சமர்ப்பிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சர்வே கற்கள்லாம் இருக்கு இல்லையா? மெயினா வந்து நமக்கு சர்வே கற்கள். அந்த சர்வே கற்கள்லாம் வந்து கரெக்ட்டா இருக்கா? அந்தந்த பிளேஸ் தான் இருக்கா? அப்பப்போ வந்து நம்ம ஃபீல்ட் ஒர்க் போயிட்டு, அத வந்து நம்ம செக் பண்ணணும். இவ்வளோ பணிகள் வந்து இவங்க செய்றாங்க. அதனால தான் வந்து இவங்கள வந்து குட்டி கலெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இன்னொன்று வந்து சொல்ல மறந்துட்டேன். இப்போ நம்ப கண்ட்ரோல்ல இருக்க அந்த வில்லேஜ் சைடில, யாராச்சும் வந்து இந்த கள்ளச்சாராயங்கள்லாம் காய்ச்சுறாங்க இல்லையா? அவங்களுடைய பட்டியல்கள்லாம் வந்து நம்ம தயாரித்து வந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்து குடுக்கணும். இதுவும் பார்த்தீங்கன்னா, விஏஓல இருக்க ஒரு பணி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, பணி நேரம். பணி நேரம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா வந்து மார்னிங் 10 டூ 5:45 வரைக்கும் இருக்கும். இதில இத பத்தி சொல்லணும்னா, நமக்கு இதில வந்து அட்டெண்டன்ஸ் வந்து கிடையாது. நம்ம வந்து ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, காலைல ஒரு 11 மணிக்கு போவாங்க. ஈவினிங் ஒரு 4 டூ 5 வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு வந்துருவாங்க. இதில வந்து அட்டெண்டன்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து கிடையாது. இதில பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் ஒர்க்கும் இருக்கும், ஃபீல்டு ஒர்க்கும் இருக்கும். இப்போ ஆஃபீஸ் ஒர்க்கில வந்து என்ன மாரி ஒர்க்லாம் பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம சர்டிஃபிகேட்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் பார்த்து வெரிஃபை பண்ணுறது. காலையிலேயே வந்து ஒரு மதியம் வரைக்கும் ஆஃபீஸில இருப்பாரு. மதியத்துக்கு மேலே வந்து ஃபீல்டு ஒர்க் வந்து கிளம்பிருவாரு. ஏதாச்சும் விவசாயிகள் வந்தாங்கன்னா, அது மாரி அடங்கல் குடுக்குறது. அந்த மாரி வந்து ஆஃபீஸ் ஒர்க் எல்லாம் முடிச்சு குடுத்துட்டு, மதியத்துக்கு மேலே வந்து ஃபீல்டு ஒர்க் மாரி கிளம்பிருவாரு. ஸோ ஃபீல்டு ஒர்க்கில வந்து என்ன மாரி ஒர்க்லாம் இருக்குன்னா, இப்போ இது மாரி குற்ற சம்பவங்கள்லாம் இருக்குல்லையா? அது மாரி நடந்தா போய் பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது மாரி அரசுடைய சொத்துக்கள் ஏதாச்சும் அபகரிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி அப்பப்போ வந்து தகவல் வந்து குடுக்கணும். இந்த சர்வே கற்கள்லாம் இருக்கு இல்லையா? அது மாரி ஒர்க்ஸ்லாம் வந்து ஃபீல்டு ஒர்க்கில வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப்போட சேலரி வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 30,000 ப்ளஸ் வந்து நமக்கு கிடைக்கும். மேற்படிப்புக்கு படிக்கலாமா? இந்த ஜாப் சூஸ் பண்ணா, கண்டிப்பா வந்து தாராளமா வந்து படிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க மார்னிங் டூ ஆஃப்டர்நூன் வரைக்கும் நீங்கள் ஆஃபீஸில் இருப்பீங்க. ஆஃப்டர்நூன் மேலே பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஃபீல்டு ஒர்க்கா நீங்க வெளிய போயிருவீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நெறைய டைம் கிடைக்கும். நீங்க ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தா, தாராளமா வந்து படிக்கலாம். இந்த துறை பார்த்தீங்கன்னா, ஆண்கள், பெண்கள் 2 பேருக்குமே வந்து பொருத்தமான துறை தான். இந்த துறை பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் சீனியாரிட்டியா, டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியா பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி தான். நீங்க எப்படி சொல்றதுன்னா, இப்ப நீங்க கவுன்சிலிங் போயிட்டீங்கன்னா, நீங்க ஒரு உங்களுடைய சொந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க லாஸ்ட்டா உங்களுடைய சர்வீஸ் முடியிற வரைக்குமே நீங்க அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயே வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டினால ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலுமே வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது. அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயே தான் வந்து பண்ணுவாங்க. அதனால வந்து நமக்கு அலைச்சல் வந்து கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ப்ரொமோஷன் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜேஏ கம்பேர் பண்ணுறப்போ விஏஓல வந்து ப்ரொமோஷன் வந்து லேட் ஆகும். ஆனால் பவர்னு பொறுத்த வரைக்கும் விஏஓ தான் வந்து ரொம்ப வெயிட்டு. ஜேஏ வந்து அவ்வளோ வெயிட் கிடையாது. ஆனால் ப்ரொமோஷன் வந்து இங்கே லேட் ஆகும். ஒரு 6 இயர்ஸ் அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, ப்ரொமோஷன் வந்து நமக்கு கிடைக்கும். என்ன ப்ரொமோஷன் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் ரெவென்யூ அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து டெப்டி தாசில்தார், அதுக்கப்புறம் தாசில்தார், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வரைக்கும் போகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த விஏஓ ஜாப்பில் பொறுத்த வரைக்கும் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். அது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ப்ரொமோஷன் லெவல் வந்து நிறைய வாங்குறதில்ல. அவங்க விஏஓவாக ஜாயின் பண்ணி விஏஓவாக தான் ரிட்டயர் ஆயிடுறாங்க.
ஸோ இதுக்கான ட்ரைனிங் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்ட்ரிக்குள்ளேயே தான் இருக்கும். மற்ற டிபார்ட்மெண்ட் ஜேலாம் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஸோ பவானி சாகரில் வந்து ட்ரைனிங் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த விஏவை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அந்த டிஸ்ட்ரிக்குள்ளேயே தான் வந்து உங்களுக்கான ட்ரைனிங் இருக்கும். ஸோ அதனால் வந்து நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது மெயினாக வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அரசியல் தலையீடு வந்து அதிகமாக இருக்குமா? கண்டிப்பாக வந்து அரசியல் தலையீடு வந்து ஸோ நிறைய இருக்கும். கண்டிப்பாக வந்து அரசியல் தலையீடுகள் இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த டைமில் வந்து மட்டும் கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும். அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் ஸோ அப்படின்றது தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து அரசியல் தடைகள் வந்து நிறையவே இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக மேனேஜ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நான் சொல்லிட்டேன். ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் மிஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து இனிமேல் வீடியோஸ் வந்து கொடுத்துட்றேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.